இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டி இன்வெர்ட் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் சிபிஎஃப்ல மல்டி இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த சப்ளையர்கிட்ட நம்ம ஃபீடு வாங்குகிறோம், எந்த ட்ரக் மூலிமா வாங்குகிறோம், டிரைவர் நேம் என்ன, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கொடுத்துட்டு நீங்கள் இதுக்கு கீழே எந்த டேட்டு அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ப்ராடக்ட் நமக்கு உங்கள்கிட்ட இருந்து வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது யாருக்கு போக போகுது, இந்த ஸ்டோரேஜில் வந்து எந்த ஃபார்மருக்கு அது போக போகுது அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு அல்லிமுத்துன்னு செலக்ட் பண்ணுவேன்னா அவருக்கு பிளேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வரும். இன்கேஸ் அவங்களுக்கு யாருக்குமே பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெட் கலரில் வந்துடும். ஸோ இந்த ரெட் கலரில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த அன்பு தம்பி அப்படிங்கிறவருக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குது, பிளேஸ்மெண்ட் நம்பர் வந்துருச்சு. அவருக்கு எத்தனை பேக் பிபிஎஸ் அனுப்புகிறேன் அப்படின்னா ஒரு 10 பேக் அனுப்புகிறேன். யூனிட் வந்து நீங்கள் கேஜியாகவும் கொடுக்கலாம், பேக்காகவும் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து பேக்காக பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஸோ இதோட சப்ளை டிசி நம்பர் 12. இவருக்கே எனக்கு வந்து பிஎஸும் ஃபீடு போகுது. நான் என்ன பண்ணுறேன், இவருக்கு பிஎஸும் நான் கொடுக்குறேன். ஸோ பிஎஸ் ஒரு 15 பேக் நான் கொடுக்குறேன். அதுவும் வந்து இதே தான், இதோட டிசி நம்பர் அதே 12 தான். இதே மாதிரி நான் அடுத்து ஒரு ஃபீடு கொடுக்குறேன், பிஎஃப் ஃபீடு வருது. அது வந்து நான் வந்து துரைன்னு ஃபார்மருக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இவருக்கு ஒரு 10 பேக் கொடுக்குறேன். இவரோட டிசி நம்பர் வந்து 13. அதே மாதிரி நான் அடுத்து ஆட் நியூ லிங்க் எடுத்து அடுத்து ஒரு ப்ராடக்ட்டு அடுத்து வந்து யாருக்கு போகுதுங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து அன்பு தம்பிக்கு நான் போகுது. ஸோ அன்பு தம்பின்னு நான் செலக்ட் பண்ணுறேன். அவருக்கு வந்து ஒரு 15 பேக் போகுது. அவரோட டிசி நம்பர் வந்து 14, பேக் வந்து இது. ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மல்டி இன்வெர்ட் மூலியமாக நான் ஒரு 4 ஃபார்மருக்கு வந்து அனுப்பிட்டேன் இந்த ஃபீடை வந்து. இப்போ இன்கேஸ் நான் அனுப்புனதுக்கப்புறம் ஏதாவது இதில் வந்து நான் மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னு நான் மாற்றணும்னா இந்த இடத்துல இருந்து நீங்கள் இதை வியூ பண்ணிவிட்டு இந்த மல்டி இன்வெர்டை வியூ பண்ணிவிட்டு இங்கேருந்து உங்களுக்கு ஜிஆர்னுக்கு லிங்க் இருக்கும். இந்த ஜிஆர்னை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். இதை எடிட் பண்ணியும் உங்களோட சப்ளையர் நேமோ இல்லை ஏதாவது மாறி இருக்குது அப்படின்னா மாற்றிக்கலாம். பட் ஃபார்மரை மாற்ற முடியாது. இங்கிருந்தும் நீங்கள் எடிட் பண்ணி மாற்றலாம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி அதர்வைஸ் நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸுக்கு போயிட்டு இன்னோட கிளிக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரேட்டில் நீங்கள் பண்ணது எல்லாமே இருக்குது, அதை வியூ பண்ணிவிட்டு எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். இதோட ஸ்டேட்டஸ் பர்ச்சேஸ் ஆகாத வரைக்கும் நீங்கள் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். பர்ச்சேஸ் ஆகிடுச்சுன்னா உங்களால் மாற்ற முடியாது. அதர்வைஸ் உங்களுக்கு நான் பர்ச்சேஸும் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் எடிட் பண்ணிட்டு இன்னோட எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். இல்லை நான் ஃபார்மரையே மாற்றணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பிளேஸ்மெண்ட்டுக்கு போய் ஃபீடுங்கிற டேப்பில் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு இன்வெர்ட் போட்டுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.